நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். நாளைக்கு வந்துட்டுப்பா திங்கட்கிழமை சோமவாரம் ரொம்ப விசேஷமான நாள். நாளைக்கு மறந்துடாதீங்க தயவு பண்ணி. நாளைக்கு பிரதோஷ காலம். ஸோ சாயங்காலம் வந்துட்டு 4:30 6:30 7 மணிக்குள்ளே தயவு பண்ணி சிவன் கோவில் பக்கத்தில் இருந்தால் போயிட்டு வந்துருங்கோ. அப்படி மாமி எனக்கு கோவில் தள்ளி இருக்குது, என்னால் போக முடியாது அப்படிங்கிறவா தயவு பண்ணி ஆற்றுலையே நீங்கள் ஒரு நெய் விளக்கு, சிவனுடைய ஃபோட்டோவோ இல்லை சிவனுடைய லிங்கமோ என்ன மாதிரி ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றி 2 புஷ்பத்தை போட்டு பாலோ இல்லை வாழைப்பழமோ என்ன ஆற்றுல இருக்கோ அதை நைவேத்தியம் பண்ணி சிவனோட நாமாக்களை 4-5 சொல்லி நமஸ்காரம் பண்ணுங்கோ. நாளைக்கு சோமவாரம் திங்கக்கிழமை ஆகிட்டு வராது ரொம்ப விசேஷமான பிரதோஷம் நாளைக்கு. ஸோ தை மாதம் இருக்கு இல்லையா, அதனால ரொம்ப விசேஷமானது, சிறப்பானது. ஸோ அதனால தயவு பண்ணி நீங்கள் எல்லாருமே நாளைக்கு என்ன வேண்டுதலே வேண்டுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது நாளைக்கு கல்யாணம் ஆகணும் ஒன்று, 2வது எனக்கு குழந்தை இல்லை ரொம்ப வருஷமாக அதுக்கு ஒன்று, எல்லாத்தையும் விட எனக்கு உடலில் வந்துட்டு ஆரோக்கியம் வேணும். எனக்கு உடம்புல நிறைய பிரச்சனை இருக்குது, இல்லை எங்கேயா அடிபட்டு இருக்கு, இல்லை உடம்பு முடியாமல் இருக்குது, இல்லை ஏதோ ஃப்ராக்சர் ஆகிருக்கு, எப்பேற்பட்ட பிரச்சனையாக உடலில் இருந்தாலும், ஏன்னா தேவர்களுக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு ஃபுல்லாக ஏதோ வியாதி வந்ததுக்கு அப்புறமாகத்தான் அவர் போய் அவரை காப்பாற்றினார். அந்த சந்தோஷத்தில் அவள் வழிபட்டது தான் அந்த பிரதோஷ வழிபாடுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி நமக்கு உடம்புல என்ன மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா இந்த பிரதோஷ வழிபாடு அவளுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். ஸோ தயவு பண்ணி இப்போ யாருக்கு உங்களுக்கு அம்மாவுக்கு முடியல, ஏன்னா பொண்ணு கூட போய் வேண்டிக்கலாம், அம்மா ஏந்து வர முடியாத நிலைமையில இருக்கா, எங்கள் அம்மாவை காப்பாற்று அப்படின்னு சொல்லி. இப்படி குழந்தைகளுக்கு முடியலன்னா அம்மா போய் தாராளமாக வேண்டிக்கலாம். ஸோ ஒருத்தரும் தாராளமாக போய் வேண்டிக்கலாம். நான் தான் போனுமா மாமின்னு என்னால் முடியலையே அந்த மாதிரி பயப்படவே வேண்டாம். யார் வேணுனாலும் யாருக்காகவும் போய் வேண்டிக்கலாம். 2 வில்வத்தை போட்டுட்டு அவருக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு நீங்கள் வந்தேன்னாக்கா 2-3 பிரதோஷம் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்களேன். 4வது பிரதோஷத்தில் கண்டிப்பான முறையில், அதாவது ஒரு மாதத்துக்கு 2 பிரதோஷம் எழுது பார்த்தீங்களா, நீங்கள் 3 பிரதோஷம், அதாவது 1.5 மாதம் கணக்கு வச்சுக்கோங்க, 3 பிரதோஷம் அட்டன் பண்ணினா போரும். 4வது பிரதோஷத்தும் பொழுது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு 100% இல்லாட்டியுமே ஒரு 70 to 80% நன்மை கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா பிரதோஷ வழிபாட்டுக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்குது. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதையும் விட உங்களுக்கு ஆத்துக்காரருக்கு என்னோட வைஃபுக்கும் எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு ஹஸ்பண்டை வேணுண்டாலும் பரவாயில்ல, இல்லை வைஃப் போய் வேணுண்டாலும் பரவாயில்ல, அதற்கும் ஒரு தீர்வு நான் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் நான் வந்துட்டு என்னோட தெரிஞ்சவா அக்கம் பக்கத்தில் என்னோட வாழ்க்கையில் நடந்தது அக்கம் பக்கத்தில் சொன்னவா அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இது வேண்டிட்டு எனக்கு நடந்திருக்கு மாமின்னு சொன்னால் மட்டும்தான் நான் வீடியோ இந்த அளவுக்கு 100% நான் பேசுகிறேன்னா கண்டிப்பான முறையில் அது வந்துட்டு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால தான் நான் பேசுகிறேன். இந்த ஒரே ஒரு இதை நாளைக்கு தயவு பண்ணி நீங்கள் சொல்லுங்க. வேதாந்த நாயகி அம்பிகா சமேத விஸ்வநாதாய நமச்சிவாய ருத்ராட்சேஸ்வராய நமக, இந்த ஒரு வார்த்தை சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஓம் அன்னதான தட்சிணாமூர்த்தியே நமக, இதை வந்துட்டு நீங்கள் கோவிலில் போய் தயவு பண்ணி சொல்லுங்கோ நாளைக்கு சாயங்காலம் பிரதோஷ காலத்தில். அப்படி இல்லையா நான் கோவிலுக்கு போலையா ஆற்றுலையே சிவனுக்கு விளக்கேற்றி அவரை நன்னா வேண்டேண்ட இந்த ஒரு நாமாவை நீங்கள் ஆற்றுல 2 லைனை சொன்னேன்னாக்க கண்டிப்பான முறையில் இந்த பிரதோஷம் முடிஞ்ச உடனேயே உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். வேதாந்த நாயகி அம்பிகா சமேத விஸ்வநாதாய நமச்சிவாய ருத்ராட்சேஸ்வராய நமக, ஓம் அன்னதான தட்சிணாமூர்த்தியே நமக, இதை நீங்க தயவு பண்ணி நன்னா நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்க. காத்தாலாம் சொன்னாலும் பரவாயில்ல. பிரதோஷ காலத்தில் கோவிலில் போய் சொன்னா நீங்க ஒரு வாட்டி சொன்னேன்னா அது 11 வாட்டி சொன்னதுக்கு புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை தயவு பண்ணி நாளைக்கு சொல்லுங்க. வேதாந்த நாயகி அம்பிகா சமேத விஸ்வநாதாய நமச்சிவாய ருத்ரேஸ்வராய நமக. சரியா? நன்னா இருங்கோ எல்லாரும்.